ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜிகே தான் பார்க்க போகிறோம். ஆசியாவின் இத்தாலி இந்தியா என்று அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இத்தாலி இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த இத்தாலி. ஓகேவா, இந்த இத்தாலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தீபகற்ப நாடு. பொதுவாக தீபகற்பம் அப்படின்னா எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா 3 பகுதி கடல், ஒரு பகுதி நிலப்பரப்பால் சூழப்பட்ட பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இத்தாலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இத்தாலியோடைய கிழக்கில் எரித்திரியன் கடலும், மேற்கில் பார்த்திங்கன்னா தஸ்கான் கடலும், தெற்கில் பார்த்திங்கன்னா நன்னில கடலும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதோடைய வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அபினைன் அப்படின்ற ஒரு மலைத்தொடரும் இருக்கும். அப்போது 3 பகுதி கடல், ஒரு பகுதி நிலப்பகுதியால் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா சூழப்பட்டிருக்கும். அதனால இத்தாலியா பார்த்திங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு. அதே மாதிரி இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவும் பார்த்திங்கன்னா 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பகுதியாலும் பார்த்திங்கன்னா சூழப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இத்தாலியோடைய தெற்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிசிலி தீவு அப்படின்ற ஒரு தீவு இருக்கும். இதே மாதிரி இந்தியாவுக்கு அருகில் பார்த்திங்க அப்படின்னா இலங்கை அப்படின்ற ஒரு தீவும் பார்த்திங்கன்னா நம்மளை சூழ்ந்து காணப்படும். அப்போது ஆசியாவின் இத்தாலி என்று இந்தியா அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா இதுதான்.